சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 36. சாளுக்கிய வீரர்கள் குழப்பமடைந்தனர். ஆம், இவன் சொல்வதிலும் அர்த்தம் உள்ளது. சற்று பொறுத்து பார்ப்போம். இவனையும் பிடித்து இன்னொரு துணியில் கட்டுங்கள் என்றான் வீரன். கட்ட வந்த வீரனிடம், கோஷாயியை தொட்டீர்களோ, நாளைக்கு நீங்கள் சிறையில் இருப்பீர்கள். நாளைக்கு நேரே ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரிடம் முறையிடுவேன் என்று அதட்டினான் பல்லவன். அதே நேரம் வீரன் ஒருவன் கோசாய உடைக்குள்ளே ஏதோ தடிப்பாக தெரிவதைக் கண்டு, இதென்ன உன் உடைக்குள்ளே என்று அந்த இடத்தில் கையை வைத்தான். அடுத்த வினாடி மின்னல் வேகத்தில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. இளவரசனின் வலது கரம் அந்த வீரனின் முகவாய்க்கட்டையில் பாய்ந்தது. அந்த வீரன் நிதானிப்பதற்குள் இளவரசன் வாள் அவன் மார்பை தடவிக்கொண்டிருந்தது. மற்ற 3 வீரர்களும் வாள்களுடன் இளவரசனை நெருங்கி வந்தார்கள். அசையாதீர்கள், அசைந்தால் உங்கள் தலைவன் உயிர் சிட்டுக்குருவி போல பறந்துவிடும் என்றான் இளவரசன். வீரர்கள் அசைவற்று நின்றனர். அந்த சமயத்தில் கொல்லைப்புற வாசல் பக்கம் மற்றொரு கோசாயி நிற்பதைக் கண்டனர். இளவரசன் சீரனை நோக்கி, யாங்சின், பூநாகத்தை வீசாதே, இவர்கள் பிழைத்து போகட்டும் என்று ஆணையிட்டான். பூநாசமா? அது என்ன என்று தலைமை வீரன் கேட்டான். அவன் கையில் இருக்கும் கத்தியில் விஷம் தீட்டப்பட்டிருக்கிறது. அது யார் மீது பாய்ந்தாலும் அவன் ஆயுள் 3 நாட்களுக்குத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வாட்களை கீழே போடுங்கள் என உத்தரவிட வீரர்களும் வாட்களை கீழே எறிந்தனர். சந்துகனை விடுவித்தான் சீனன். தாங்கள் அணிந்திருந்த கோசாய் உடைகளை வீரர்கள் இருவருக்கு அணிவித்துவிட்டு சாளுக்கிய வீரர்களைப் போல அவர்களது உடைகளை அணிந்து கொண்டனர். வீரர்கள் 4வரையும் கயிற்றால் கட்டி போட்டுவிட்டு கொல்லைப்புறம் வந்தனர். அவருடன் சந்துகனும் வந்தான். மூவரும் கொல்லைப்புறத்தில் நின்று கொண்டிருந்த சாளுக்கிய வீரர்களின் குதிரைகளில் ஏறி காஞ்சியின் கிழக்கு திசையை நோக்கி விரைந்தனர். சீனன் யாங்சிங் பல்லவி இளவரசரிடம், எஜமான், ஆச்சாரியார் நம்மை கங்கவாடி சாலைக்கல்லவா செல்லச் சொன்னார்? ஆம், அது வடமேற்கில் அல்லவா இருக்கிறது? ஆம், இந்த வழி சற்று வடகிழக்கில் திரும்பினால் திரையநேரிக்கு செல்லும். பிரபு, அங்குதானே சாளுக்கியரின் படைத்தளம் இருக்கிறது? ஆமாம். யாங்சின், சந்துகா, இருவரும் கேளுங்கள். நாம் தப்பியது தெரிய அதிக நேரம் ஆகாது. நம்மை பிடிக்க காஞ்சியும் சுங்கச்சாவடி சாலையும் வெகு சீக்கிரம் சலடை போட்டு சலிக்கப்படும். அவர்கள் நம்மை முற்றும் எதிர்பாராத இடம் சாளுக்கிய வீரர்கள் படைத்தளம். ஆகையால் தான் அங்கு செல்கிறோம். அங்கு யாராவது நம்மை அடையாளம் கண்டுகொண்டால், யாங்சின், சாளுக்கிய வீரப்படை சுமார் 1,00,000 கொண்டது. அந்த 1,00,000 பேர்களில் யார் இன்னார் என்பது தெரியாது. உன்னை அடையாளம் கண்டு கொண்டால்தான் அபாயம். நீ எப்பொழுதும் என் பின்னால் வா என்று இளவரசன் கூறினான். மூவரின் புறவிகளும் விரைந்து சென்றன. ஒரு வழியாக திரையநேரி வந்தடைந்தனர். திரையநேரி கடல் போல் காட்சியளித்தது. அதன் நீண்ட அகன்ற கரை எங்கனும் கூடாரங்கள் காணப்பட்டன. அடுத்திருந்த பல வீடுகளில் சாளுக்கிய படைத்தலைவர்கள் இருந்தனர். எங்கும் பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. வாளேந்திய சாளுக்கிய வீரர்கள் அந்த நெடுஞ்சாலையில் குறுக்கும் நெடுக்குமாக போய்க் கொண்டிருந்தார்கள். மூவரும் சாளுக்கிய வீரர்கள் உடையில் இருந்ததால் அவர்களை யாரும் தடை செய்யவில்லை. சாளுக்கிய நாடு செல்லும் நெடுஞ்சாலைக்கு வந்தார்கள். அப்போது 3 சாளுக்கிய வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். எங்கே செல்கிறீர்கள்? இந்த பக்கம் காவல் புரிய உத்தரவு இல்லையே என்றார்கள். உத்தரவு இருக்கிறது என்றான் பல்லவன். எங்களுக்கு உத்தரவு இல்லையே. வாருங்கள், எதற்கும் 3ஆம் பிரிவின் படைத்தலைவரை கேட்போம் என்றான் ஒருவன். நாங்கள் வருவதற்கில்லை. எங்களுக்கு 3ஆம் பிரிவிலோ எந்த பிரிவிலோ அலுவல் இல்லை என்றான் பல்லவன். மற்ற இருவரும் பயத்தில் இருந்தார்கள். அப்படியானால் யார் உத்தரவின் மேல் செய்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே வாளை குறுக்கே நீட்டி இளவரசன் புன்முறுவலுடன், அகற்று உன் வாளை, இல்லையில் உன்னை இப்பொழுதே சிறையில் தள்ள ஏற்பாடு செய்வேன். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் ஆணையில் செல்லும் வீரர்களை தடுக்க இங்கு யாருக்கு அதிகாரம் என்றதும் அந்த வீரன் வாளை அகற்றினான். இதை ஏன் முன்னமே சொல்லவில்லை என்று கேட்டான். சொல்ல அவகாசமில்லை என்றான் பல்லவன். அப்போது தூரத்தில் ஒரு புறவியில் வீரன் ஒருவன் பந்தத்தை ஏந்தி வர, அக்கம்பக்கத்தில் 2 புறவி வீரர்கள் வேல்களை ஏந்தி வர, விக்ரமாதித்தன் சித்திரகாந்தின் கடிவாள கைகளை கையில் ஏந்தி வந்து கொண்டிருந்தான்.